இரண்டாவது ரொம்ப நுட்பமானது. இது ஒரு பக்கம் ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மிங் ஃபார்மேட் அல்லது கன்சூமரிசத்தை பற்றி பேசுகிறதுனா, இன்னொன்று ஈகை அற்புதத்தை பேசுகிறது. அவர் வள்ளல் தன்மை கொண்ட மனிதர். ஓகே, பாரியும் வள்ளல் தன்மையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, முல்லைக்கு தேரிந்தான் பாரி அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஆனால் அதை ஒட்டி சில கேள்விகள் இருக்குல்ல. அந்த மயிலால் பாரிக்கு என்ன ஆக போகுது? மயிலால் பாரிக்கு ஒன்றும் ஆக போகிறது. ஒருவேளை பக்கத்து நாட்டு மன்னனாக இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்து இருந்தால் பார்டரில் நின்று பேசிக்கொள்வதற்கு அது தேவைப்படலாம். இல்லை ஒரு மாபெரும் வணிகராக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு ஒரு டொனேஷன் கொடுப்பாருனா அது கொஞ்சம் அமைதியாக இந்த வைத்துக்கொள் தேரை நாளை தா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எதுவுமே கிடையாது. பாரி யாரென்றே அந்த மயிலுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த மயில் யாரென்றும் பாரிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 2000 வருடங்களுக்கு பிறகு அவரை பற்றி மேடையிலே கோபிநாத் பேசும்போது இதை குறிப்பிடுவான் என்று ஒரு நாளும் பாரிக்கும் மயிலுக்கும் தெரிந்திருக்காது. சு வெங்கடேசனுக்கே தெரிந்திருக்காது இல்லையா? அதைத்தான் அங்கே அழகாக அவர் சொல்கிறார். வள்ளல் தன்மை என்பது நிர்வாகத்திறன் அல்ல, அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியின் தாயின் மார்பை போன்றது. அப்படி வரணும் அப்படின்னு. அது கணக்கு போட்டு பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. இதை செய்தால் இது நடக்கும், இதன் வழியாக இதை உருவாக்கி கொள்ள முடியும், இதை நம்ம செஞ்சோம்னா. ஏன்னா இப்போ வள்ளல் தன்மையெல்லாம் நம்ம அப்படித்தான் வச்சுருக்கணும். ரொம்ப ஜெனரஸ். 5001 ரூபா மையெழுத்தம் ஜெனரஸாக இருக்கணும். ஏன் கஷ்டப்படுறாங்க? 10,002 ரூபாய் அது கட்டாயம் வரும், நமக்கு கணக்கு தெரியும் இல்லையா? 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுத்துவிட்டு 300 போட்டா எடுக்கிற கதையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வள்ளல் தன்மை என்பது இயல்பாக வரக்கூடிய ஒரு குணம், ஒரு தாயினுடைய குணத்தை போன்றது அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு இருக்குல்ல. வள்ளத்தன்மை நிர்வாகத்திறனில் அது பிளான் போட்டெல்லாம் செஞ்சிடலாம் முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது ஒரு இயல்பாக வரக்கூடிய குணமாக இருக்க வேண்டும். தமிழ் இருக்கிறது அப்படித்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு. இப்போது நம்மகிட்ட வள்ளல் தன்மை இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதனால் எனக்கு பலன் கிடைக்கும், இந்த சொந்தக்காரனுக்கு நான் இதை செஞ்சால் எனக்கு பலன் கிடைக்கும், அல்லது என் நண்பனுக்கு நான் இதை செஞ்சால் பலன் கிடைக்கும். நம்மளுடைய நெட்வொர்க்கிங் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தின் பின்னாலும் வள்ளல் தன்மை எதுவும் கிடையாது. எல்லாமே இன்றைக்கி ஒன்று செஞ்சால் நாளைக்கு நமக்கு கிடைக்கும், 1 போட்டால் 2 கிடைக்குமா, 2 போட்டால் 4 கிடைக்குமாங்கிற கணக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வள்ளல் தன்மைக்கான ஒரு டெஃபினேஷன் இதன் வழியாக சொன்னது போல தெரிகிறது. வள்ளல் தான் நம்ம இதில் ஏற்கனவே பல வார்த்தைகள் இருக்குது. இடது கை கொடுக்கிறது என்ன, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னா பல வார்த்தைகள் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப நுட்பமான விஷயமாக தெரிந்தது. 3வது, தீமையை கனப்பொழுதில் மாற்ற முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு. அடே அப்பா, எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. நிறைய வார்த்தைகளை கோர்த்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் வேலை எனக்கு உண்டு. வார்த்தைகள் எவ்வளவு வலிமையானது என்று நான் அறிவேன். ஒரு நீயான நிகழ்ச்சியில் ஒரு அம்மா சொன்னாங்க, உங்களை நெகிழ வைத்த வார்த்தை அது, எந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதீர்கள் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பகுதியில் குடியிருந்தேன், எதிர் வீட்டில் ஒரு அம்மா இருப்பார், எப்போதாவது பார்க்குற போது புன்னகைக்கக்கூடிய ஒருவர், அவ்வளவுதான். நானும் என்னுடைய அப்பாவும் மட்டும் இருந்தோம். திடீரென்று ஒரு நாள் அப்பா இறந்து போகிறார். அந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்பா இறந்துட்டார். என்ன செய்கிறது, யாரை அணுகிறது ஒன்றுமே தெரியல. ஏதோ ஒன்று தெரியுது, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு எதிர்த்த வீட்டிலேருந்து அந்த அம்மா வராங்க. அது வரைக்கும் 2 பேர் பேசிக்கிட்டு கிடையாது, முகமன் மட்டும் தான் சும்மா பார்ப்பாங்க அவ்வளோ. அவங்கள பார்த்தோன்னே இவங்க கட்டி பிடிச்சி அழறாங்க. எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியலன்னு சொன்னப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான், ஒத்த வார்த்தை. கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேங்கிற அந்த ஒத்த வார்த்தையை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார். வேர்ட் அஸ் அ கேரக்டர், வேர்ட் அஸ் அன் எமோஷன். பல உறவுகள் பிரிந்தது வார்த்தைகளில் தான், பல மன்னிப்புகள் நடந்தது வார்த்தைகளில் தான். மிகப்பெரிய விளக்கங்கள் கொடுத்த பிறகுலாம் நடந்த மன்னிப்பை விட தெரியாமல் செஞ்சிட்டேன் சார் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக மன்னிச்சவன் தான் கோடி பேர். தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்கிறவனை என்னடா பண்ணுறது, தெரியாமல் செஞ்சிட்டேங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பலி இருக்குது. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தை இருக்குது. வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. அதுவும் தமிழினுடைய வார்த்தைகளுக்கு கேரக்டரே உண்டு. கோபங்கிற வார்த்தையை நீங்கள் சாந்தமாக சொல்லவே முடியாது. ஆத்திரம் வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கத்தாரா அப்படிங்கிறது கத்தி தான் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அமைதியாரு, சொல்லிலே அமைதியாயிருவோம். ரகசியம் பேசல, ரகசியம் ஒரு விஷயம் ரகசியமாக சொல்கிறேன், மைக்கில் சொல்லி மெதுவாக பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? வேர்ட் அஸ் அ கேரக்டர். ஒரு தீமையை மாற்றக்கூடிய, கனப்பொழுதில் மாற்றக்கூடிய வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு. ஒரு ஆட்டோக்கார அண்ணன் வராரு, நம்ம 2 வீலரில் ஒருத்தர் போகிறோம், படக்குன்னு மோதுறோம். சண்டை வரப்போ முதல்ல 2 பேருமே சொல்லுவோம், ஓ மேலே தான் தப்புன்னு. இது நமக்கு பழக்கம். இறங்கணுன்னே நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டா நான் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். ஆனால் அந்த கோபத்தில் நீங்கள் இறங்குறப்ப டக்குன்னு அந்த 2 வீலரில் வர தம்பி அண்ணே சாரினேன்னு ஒத்த வார்த்தை சொன்னால் சரி போப்பா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை தான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இறங்கையில் ஒரு 2 அடி அடிக்கணும்னு நினச்சி கூட இறங்கியிருப்பார். அவர் ஒத்த வார்த்தை தான். 10 ஆண்டுகளாக விரோதம், 15 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை. ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் புது நிகழ்ச்சியில் 2 குடும்பமும் சந்திக்கிறது. நீ சத்தா நான் வரமாட்டேன், நான் சத்தா நீ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்குள் சண்டைக்குள் இருந்த குடும்பம்.
2 பேருக்கு நேருங்க தான் சந்திச்சு விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கத்தில் இருக்கவர் அவர் எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாமல் நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டார். அவ்வளோதான். கட் பண்ணோம்னா பந்தியில் 2 பேரும் கறிச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், 15 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எதுக்குடா சண்டை போட்டோம்? சண்டை எதுக்கு போட்டோம்னே தெரியல. ஒத்த வார்த்தை பேசி முடிச்சுட்டு போயிடுச்சு. நல்லா இருக்கியாங்கிற ஒரு வார்த்தை நிச்சயமாக மாற்றும். தீமையை கனப்பொழுதில் மாற்ற முடிகிற வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு அப்படிங்கிற அந்த பஞ்ச் டயலாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் மண் என்பது போரால் கிடைக்கும், மனம் என்பது உயிரால் தான். உங்கள் அதிகாரத்தின் வழியாக நீங்கள் ஒன்றை எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். ஆனால் மக்களின் மனதை வெல்வதுதான் உலகத்தின் ஆகப்பெரிய அதிகாரம். ஒரு போருக்கான, ஒரு அரசியலுக்கான, ஒரு நீதிக்கான, ஒரு அறத்துக்கான ஒரு கூற்றை சொல்லுதல் ஒன்று இருக்குல்ல. மண் என்பது போரால் கிடைக்கும், மனம் என்பது உயிரால் தான். மனிதனுடைய மனத்தை வெல்லுவது தான் அது கம்பெனியாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் வேலையை வாங்கிடலாம். ஆனால் இன்வால்மெண்ட் உங்களால் ஒரு நாள் வாங்கிடவே முடியாது. உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் இதை செய் நீ என்று உத்தரவிட்டு விடலாம். அந்த வேலையும் கூட நடந்து விடலாம். ஆனால் அது முழு மனதோடு நடந்ததா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இப்படி வழிநடுக போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ 4 டைமென்ஷன்லாம் எடுத்ததுக்கான காரணம், ஒன்று போரை பேசுகிறது, இன்னொன்று வாழ்வியலை பேசுகிறது, இன்னொன்று வணிகத்தை பற்றி பேசுகிறது, இன்னொன்று சமகாலத்தை பற்றி பேசுகிறது. எல்லாமே ரெலவெண்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இவர் பாரியின் கையையும் கபிலரின் கையையும் பிடித்து கொண்டு கூடவே நம்மையும் அழைத்து கொண்டே போகிறார். பின்னால் போகிற ஒவ்வொருவரும் அதுக்குள்ளே போகிறோம். காடு மலையெல்லாம் ஏறி இறங்குகிறார் சு. வெங்கடேசன். கூடவே நம்மையும் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் சற்றும் களைப்பாக இல்லை. புத்தகத்தை மூடி வைக்க மனசே வரவில்லை. எனக்கு இந்த புத்தகம் பரிசாக கிடைத்தது. ஒரு புத்தக கண்காட்சியில் பேச போன போது இந்த 2 தொகுப்பையும் என்னிடம் கொடுத்தாரு. நான் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கல, இப்படி பிடிச்சினா படக்கு முடி கீழே போயிட்டேன். என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த ஒரு புத்தகம் அப்படின்ட்டு. அவ்வளோ வெயிட் இருக்க தானே செய்யும். எத்தனை உணர்வுகளை தாங்கி இருக்கிறது அந்த புத்தகம். எவ்வளவு கவலைகளையும், போரையும், வஞ்சகத்தையும், மன்னிப்பையும், காதலையும். ஐயோ, பெரிய காதலை இவ்வளோ அழகாலாம் சொல்லிடலாம் ரொம்ப நாளாச்சு சார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு. மற்றவர்களும் பேசுவதற்கான எனக்கு ஒரு 20 நிமிடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதோட இந்த இடத்துக்கு வரணும்னு. பட் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதோடைய ஓவியங்கள். ஐயா மணியன் செல்வம் அவர்களுக்கு உண்மையிலேயே, ஏன்னா இனிமே என்ன வேணாலும் வரட்டும், ஏஐ வரட்டும், இதெல்லாம் வரட்டும், இந்த ஸ்ட்ரோக்கை யாராலையும் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. கண் முன்னால் வந்து நிற்கிறாள் ஆதினி. ஒவ்வொருத்தரும் கண் முன்னால் வராங்க. பாரி அந்த லுக் அண்ட் ஃபீல் பாருங்க. இவர் எப்படி இருப்பார்னு எப்படி இது பண்ண முடியும்? இது எல்லாவற்றையும் விட ஒன்று என்னென்னா, தான் உணர்ந்த ஒன்றை, தான் நேசிக்கிற ஒன்றை, தான் நம்புகிற ஒன்றை, தான் பார்த்த ஒன்றை, தன்னுடைய கற்பனையெல்லாம் தாண்டிய ஒன்றை, தன்னுடைய கட்டற்ற சுதந்திரமான கற்பனையால் கிடைத்த உணர்வையும் தகிப்பையும், அந்த வாந்த தன்னுடைய வாசகனுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு எழுத்தானக்கு எளிதான விஷயம் அல்ல. அது மிக இயல்பாக வாய்த்திருக்கிறது சு. வெங்கடேசன் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் சார். பாரியின் வாசகர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள்.